Build your dreams, live rich, and leave rich. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ஒரு பெரிய தொகைய மாசம் மாசம் இஎம்ஐக்கு கட்டி ஒரு சொத்து வாங்கணுமா இல்ல அதே பணத்தை சரியா முதலீடு செஞ்சு கோடிக்கணக்கில் செல்வம் உருவாக்கணுமா? இது நம்ம பலரோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. மண்ணை நம்பினவன் கெட்டு போக மாட்டான்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயமா. அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஆமா, ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், தங்கம், பங்குச்சந்தைன்னு நிறைய இருக்கு. கரெக்ட். ஆனா நம்மளோட எதிர்காலத்துக்கு எது நிஜமான பாதுகாப்பு கொடுக்கும்? இந்த விவாதத்தோட இறுதியில உங்க பணத்தை எங்க முதலீடு செய்யறதுங்கிற தெளிவான முடிவை நீங்க எடுக்க முடியும். வெறும் வீடு வாங்குறதுக்கும் ஒரு நிதி சொத்தை உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. சரி, அப்போ இந்த முதலீடுங்கிற விஷயத்த ஒரு நீண்ட பயணமா கற்பனை செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். இருந்தாலும் அதை ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா பைக்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், இல்லைன்னா பஸ்ல போகலாம். பங்குகள்ல நேரடியா முதலீடு செய்யறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி. ஆஹா, அருமையான உவமை. ரொம்ப வேகம், ஆனா அதே அளவுக்கு ரிஸ்க், கவனமும் திறமையும் ரொம்ப தேவை. மிகச்சரி. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஒரு ரயில் பயணம் மாதிரி. ரொம்ப நீண்ட காலத்துக்கு நிலையா போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு அவசரத்துக்கு நடுவுல இறங்கணும்னா முடியாது. அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஆமா. இதுல மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு வால்வோ ஏசி பஸ் பயணம் மாதிரி. நீங்க ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, ஒரு அனுபவம் வாய்ந்த டிரைவர், அதாவது ஃபண்ட் மேனேஜர் உங்களை பத்திரமா உங்க இலக்குக்கு கூட்டிட்டு போறார். இது பாதுகாப்பானது, எளிதானது, ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஏற்றது. இங்க முக்கியமான விஷயம், எந்த வண்டி வேகமா போகுதுன்னு பாக்கறத விட நம்ம பயணத்துக்கு எந்த வண்டி சரியா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது தான். சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா? முதல்ல ரியல் எஸ்டேட். ஏன் மக்கள் அது மேல ஒரு தீராத காதல் வச்சிருக்காங்க? அது ஒரு வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? அது ஒரு மனரீதியான பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. சொந்த வீடுங்கிற கனவு நம்ம ரத்தத்துல ஊர்னது. ஆமா, அது உண்மைதான். அப்புறம் பணவீக்கத்துல இருந்து நம்ம பணத்தை பாதுகாக்கும், மாசம் வாடகை வருமானம் வரும்னு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. இதுல சில உண்மைகள் இருந்தாலும் நம்ம பார்க்க தவறுற சில முக்கியமான சிக்கல்களும் இருக்கு. அதுல முதல் பிரச்சனை திரவத்தன்மை இல்லாமை, அதாவது இல்லிக்விடிட்டி. இல்லிக்விடிட்டினா கொஞ்சம் விளக்க முடியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கையில கோடிக்கணக்குல சொத்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி ஒரு அவசர மருத்துவ செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டா அந்த சொத்து பத்திரத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க முடியாதே. அதேதான். இல்ல மளிகை கடையில கொடுத்து சாமான் வாங்க முடியுமா? முடியாது. உங்க சொத்தை வித்து பணமாக்குறதுக்கு பல மாதங்கள், சில சமயம் வருஷ கணக்குல கூட ஆகலாம். இதுதான் திரவத்தன்மை இல்லாமை. சொத்து இருக்கும், ஆனா கையில காசு இருக்காது. ஆனா ஒரு நிமிஷம், பேங்க்ல லோன் வாங்கி வீடு வாங்குறது ஒரு வகையான லெவரேஜ் தானே? நம்ம கையில ஒரு 20 லட்சம் இருந்தாலும் 1 கோடி ரூபாய் சொத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுதே. இது மியூச்சுவல் ஃபண்ட்ல சாத்தியம் இல்லையே. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. லெவரேஜ்ங்கிறது ரியல் எஸ்டேட்டோட ஒரு பெரிய கவர்ச்சி தான். ஆனா அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி சில மறைமுக செலவுகளும் இருக்கு. உதாரணமா, 1 கோடி ரூபாய் சொத்து வாங்குறீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், ஆமா, முத்திரை தீர்வு, பதிவு கட்டணம்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆரம்பத்திலேயே செலவாகும். இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் சொத்து வரி, பராமரிப்பு செலவுகள், பெயிண்ட் அடிக்கிறதுன்னு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்க வருமானத்தை குறைக்கும். அப்போ வாடகை வருமானத்துக்கு கூட எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நல்ல வாடகைதாரர் அமையணும். சில சமயம் மாச கணக்குல வீடு காலியா இருக்கலாம், அல்லது வாடகை ஒழுங்கா வராம இருக்கலாம். சில இடங்கள்ல சொத்தோட மதிப்பு 10 வருஷமா கூட ஒரே இடத்துல தேக்கம் அடைஞ்சிருக்கும். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா, நாம குடியிருக்க வாங்குற ஒரு வீடுங்கிறது நம்மளோட தேவைக்கானது, ஒரு கன்சம்ஷன். அது ஒரு முதலீடு கிடையாது. முதலீடுன்னா அது நமக்கு வருமானம் ஈட்டி தரணும். ஆமா, நம்ம கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. அப்போ ஒரு சொத்து வருமானம் தராத ஒரு சுமையா மாறவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா இதுக்கு நேர்மாறா குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிக்க முடியற மியூச்சுவல் ஃபண்டுகள் எப்படி செயல்படுது? அதோட பெரிய பலம் என்ன? மியூச்சுவல் ஃபண்டுகளோட மிகப்பெரிய பலமே அதோட நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியும் வெளிப்படைத்தன்மையும் தான். நாம ஏற்கனவே பேசின மாதிரி இங்க திரவத்தன்மை ரொம்ப அதிகம். ஆமா, பணமாக்குறது சுலபம். இன்னைக்கு நீங்க உங்க யூனிட்டுகளை வித்தா
2-3 நாள்ல பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். சமீபத்துல ஒரு வாடிக்கையாளர் தன் மகனோட நினைவா ஒரு நல்ல காரியத்துக்கு 75 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்க விரும்பினார். அவரோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மேல வச்சு சில மணி நேரங்கள்ல அவருக்கு லோன் கிடைச்சுது. இதுவே ஒரு வீடோ நிலமோ இருந்திருந்தா இந்த வேகத்துல அது சாத்தியமே ஆகியிருக்காது. இந்த உதாரணம் தெளிவா புரிய வைக்குது. அவசரத்துக்கு பணம் புரட்ட முடியலைன்னா கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் பிரயோஜனம் இல்ல. நம்மள பல பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு கூட பாக்கறதில்ல. வேற என்ன முக்கியமான நன்மைகள் இருக்கு? இது செபியால முழுமையா கட்டுப்படுத்தப்படுது. அதனால ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கு, வெளிப்படைத்தன்மை அதிகம். நீங்க மாசம் 500 ரூபாயிலிருந்து கூட எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையில முதலீட்டை தொடங்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் கூட்டு வட்டியின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஆமா, இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி சொல்லலாம். ஒரு சின்ன பனிக்கட்டி மலையுச்சிலிருந்து உருண்டு வரும்போது வழியில இருக்கிற பனி எல்லாம் சேர்த்துக்கிட்டு கடைசியில ஒரு பெரிய பனிப்பாறையா மாறுற மாதிரி தான் இதுவும். கரெக்ட். ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்சாலும் போக போக அதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சக்திய ஒரு சின்ன கணக்கு மூலமா பாப்போம். ஒருத்தர் மாசம் 10,000 ரூபாய் 30 வருஷத்துக்கு முதலீடு செய்யறாருன்னு வச்சுப்போம். சராசரியா ஒரு 12% வருமானம் கிடைச்சா 30 வருஷம் கழிச்சு அவர் கையில கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் இருக்கும். 3.5 கோடியா? ஆனா அதே முதலீட்டை ஆரம்பிக்க ஒரு 10 வருஷம் தாமதப்படுத்துறார். அதாவது 20 வருஷம் தான் முதலீடு செய்யறார். அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பாதிக்கு மேடி குறையுமா? வெறும் 1 கோடி ரூபாய் தான். அந்த 10 வருஷ தாமதம் அவரோட செல்வத்துல இருந்து 2.5 கோடி ரூபாயை திருடிடுது. இதுதான் கூட்டு வட்டியோட மாயாஜாலம். வாவ், இந்த நம்பர்ஸை கேட்கும்போது தான் அதோட உண்மையான தாக்கம் புரியுது. ஆனா அந்த சக்தியை பயன்படுத்திக்காம மக்கள் பொதுவா என்ன தவறுகள் செய்றாங்க? பங்கு சந்தைனாவே ஒரு பயம் இருக்கு. முக்கியமான தவறு சந்தை வீழ்ச்சி அடையும் போது பயந்து போய் பணத்தை எடுக்கிறது. ஆமா, எல்லாரும் விக்கும்போது நாம வித்துடணும்னு நினைக்கிறது. ஆனா மார்க்கெட் கீழே போறது தான் குறைஞ்ச விலையில அதிக யூனிட்களை வாங்க சரியான நேரம். மக்கள் அதுக்கு நேர்மாற செய்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, நீண்டகால விளையாட்டு. T20 மாதிரி குறுகிய கால ஏற்ற இறக்கங்களை கண்டு பயப்படக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இலக்கே இல்லாம முதலீடு செய்யறது, அப்புறம் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குழப்பிக்கிறது. இது ரெண்டும் வேற வேற. இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் செல்வத்தை உருவாக்க. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்க்கலாமா? நம்ம 2 வித்தியாசமான குடும்பங்களை எடுத்துக்கலாம். ஒன்னு மாச சம்பளம் வாங்குற ஒரு குடும்பம், இன்னொன்னு சுயதொழில் செய்யற ஒரு குடும்பம். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு தம்பதி என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப நல்லா திட்டமிடுறவங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஒவ்வொரு மகளோட கல்விக்கும் தலா ₹1,00,000, திருமணத்துக்கு தலா ₹30,00,000 ரூபாயும் ஒதுக்க திட்டமிட்டு இருந்தாங்க. இது நம்ம சமூகத்துல ரொம்ப பொதுவான ஒரு சிந்தனை முறைதான். ஆமா, இதுல என்ன தவறு இருக்கு? ஒரு பெற்றோரா அவங்க கடமையை தானே செய்ய நினைச்சிருக்காங்க. அவங்க நோக்கம் சரிதான். ஆனா நான் அவங்க கிட்ட ஒரு மாற்று யோசனையை முன் வச்சேன். திருமணத்துக்கு 30 லட்சம் ஒதுக்குறதுக்கு பதிலா அந்த பணத்தையும் சேர்த்து கல்விக்கு 30 லட்சம் செலவழிச்சு உங்க மகளை ஒரு மிகச்சிறந்த MBA காலேஜ்ல படிக்க வைங்க. அதனால உங்க மகளுக்கு வருஷத்துக்கு 15-20 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்கும். 2 வருஷத்துல அவங்க திருமண செலவா அவங்களே சம்பாதிச்சுடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கை தரம் உயரும், அவங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. நீங்க கொடுக்கற பணம் அவங்கள ஒருத்தரை சார்ந்து வாழ வைக்குதா இல்ல தற்சார்போட வாழ வைக்குதான்னு யோசிங்கன்னு சொன்னேன். கல்வி மேல செய்யற முதலீடு தலைமுறைகளோட வாழ்க்கைய மாத்தும். இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான கண்ணோட்டம். பணத்தை எப்படி பார்க்கறோங்கிறதையே மாத்துது. சரி, அடுத்த உதாரணத்துக்கு போவோம். அந்த சுயதொழில் செஞ்ச குடும்பத்தோட கதை என்ன? மைசூருக்கு பக்கத்துல 12 ஏக்கர்ல மாதுளை தோட்டம் வச்சிருந்த ஒரு வாடிக்கையாளர் இருந்தார். அந்த சொத்தோட மதிப்பு பல கோடிகள். ஆனா மாசம் வீட்டு செலவுக்கு, மளிகை சாமான் வாங்க, ஒரு சின்ன ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட கையில ரொக்க பணம் இருக்காது. அடடா, இதுதான் சொத்து இருந்தும் பணமில்லாத ஏழை நிலைமை. அசெட் ரிச் கேஷ் புவர்னு சொல்லுவோம். சொத்து இருந்தா மட்டும் போதாது, அது நம்ம தேவைக்கு பணமா மாறணும். கேட்கவே கஷ்டமா இருக்கு. பல கோடி சொத்துக்கு அதிபதி, ஆனா அன்றாட வாழ்க்கைக்கு பணம் இல்ல. பிறகு எப்படி அந்த பிரச்சனை தீர்ந்தது? அவரோட முதலீட்டுல இருந்து மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை அவரோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சோம். இதுக்கு பேர் தான் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான். ஓ, பென்ஷன் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் மாதிரி.
ஆனா உங்க பணத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். இப்போ அவர் அந்த முதலீட்டுல இருந்து மாசம் 90,000 ரூபாய் எடுத்து எந்த கவலையும் இல்லாம தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம், உங்க சொத்துக்கள் உங்களுக்கு வருமானம் ஈட்டி தரலன்னா அது ஒரு சொத்து இல்ல, அது ஒரு சுமை. இந்த 2 கதைகளுமே ரொம்ப பவர்ஃபுல். அப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் 90% மக்களை விட முன்னோக்கி செல்ல என்ன செய்யணும்? ஒரு எளிமையான செயல் திட்டத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா இந்த 5 எளிய விஷயங்களை சரியா பின்பற்றினாலே போதும். முதலாவது, உங்கள் இலக்குகளை தெளிவாக வரையறுங்கள். ஒரு வருஷத்துல கார் வாங்கணுங்கிறது ஒரு குறுகிய கால இலக்கு. 20 வருஷம் கழிச்சு ஓய்வு பெறணுங்கிறது நீண்ட கால இலக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான முதலீட்டு திட்டம் உதவாது. இலக்கு தான் உங்க முதலீட்டு பயணத்தோட GPS மாதிரி. 2வது, அந்த இலக்குக்கு ஏற்ற சரியான கருவியை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஆமா, குறுகிய கால இலக்குகளுக்கு டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி பாதுகாப்பான கருவிகளை பயன்படுத்தலாம். நீண்ட கால இலக்குகளான ஓய்வூதியம், பிள்ளைகள் உயர்கல்விக்கு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சரியான தேர்வு. ஏன்னா நீண்ட காலத்துல பணவீக்கத்தை தாண்டி நல்ல வருமானம் கொடுக்கறதுக்கு அதுல தான் வாய்ப்புகள் அதிகம். சரி. 3வது, SIP முறையில முதலீட்டை உடனே தொடங்குங்க. சந்தை எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு கணிக்க முயற்சி செய்யாதீங்க, அது யாராலையும் முடியாது. மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒழுக்கமா முதலீடு செஞ்சுக்கிட்டே வாங்க. சந்தையில எவ்வளவு காலம் நிலைச்சு நிக்கிறீங்கிறது தான் முக்கியம், சந்தையோட நேரத்தை கணிக்கிறது இல்ல. 4வது, ஒரு முக்கியமான அடித்தளம். முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும். போதுமான மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் ஆயுள் காப்பீடு, டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்திருக்கணும். இது 2ம் இல்லாம முதலீடு செய்யறது ஹெல்மெட் போடாம பைக்ல வேகமா போற மாதிரி ரொம்ப ஆபத்தானது. இறுதியாக 5வது, மிக மிக முக்கியமானது, பொறுமை. செல்வம் ஒரே ராத்திரியில உருவாகாது. அது ஒரு மரம் வளர்க்குற மாதிரி. விதைச்சு தண்ணி ஊத்தி பல வருஷங்கள் காத்திருந்தாதான் அதோட பழங்களை சுவைக்க முடியும். குறைஞ்சது 10-15 வருஷமாவது உங்க முதலீடுகளுக்கு நேரம் கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம பொறுமையாயிருந்தா செல்வம் உங்களை தேடி வரும். ரொம்ப அருமை. இந்த ஆழமான விவாதத்திலிருந்து நீங்க கண்டிப்பா நினைவில் வச்சுக்க வேண்டிய 5 முக்கிய விஷயங்களை சுருக்கமா சொல்றோம். 1. உண்மையான சொத்து என்பது உங்களுக்கு அவசர தேவை வரும்போது பணமாக மாறுவதுதான். அதாவது திரவத்தன்மை, லிக்விடிட்டி தான் கிங். 2. நிலம் அல்லது வீடு வாங்குறது தான் 100% பாதுகாப்பானதுங்கிறது ஒரு கட்டுக்கதை. அது உங்க முதலீட்டு கலவையில, அதாவது போர்ட்ஃபோலியோல ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே உங்க முழுமையான முதலீட்டு திட்டமா இருக்கக்கூடாது. 3. அதிக வருமானத்தை தேடி ஓடாதீங்க. உங்க வாழ்க்கையோட இலக்குகள் என்னன்னு முடிவு செஞ்சு அதுக்கேத்த மாதிரி முதலீடு செய்யுங்க. பயணம் தெளிவா இருந்தா பாதை தானா அமையும். 4. கூட்டு வட்டியின் சக்தியை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முதலீட்டு ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. சந்தைய சரியா கணிக்கிறத விட சீக்கிரமா ஆரம்பிக்கிறது பல மடங்கு அதிக செல்வத்தை உருவாக்கும். 5. ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் தான் முதலீட்டோட முதல் எதிரி. மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்க SIP-ய நிறுத்தாம ஒழுக்கமா முதலீடு செஞ்சுக்கிட்டே இருந்தா நீங்க தான் உண்மையான வெற்றியாளர். இறுதியாக உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய அவசர தேவைக்கு பணம் தேவைப்பட்டா, உங்ககிட்ட இப்போ இருக்கிற சொத்துக்கள்ல எது உங்களுக்கு உண்மையிலே கை கொடுக்கும்? எது வெறும் செல்வத்தோட மாயை, எது உண்மையான செல்வம்? இத பற்றி சிந்திச்சு பாருங்க. இந்த விவாதம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரியல் எஸ்டேட் சிறந்ததா அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் சிறந்ததா என்பது குறித்த உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில பகிர்ந்துக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தில் சந்திப்போம்.